ஒரு வித்தியாசமான சோதனையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் பல மாசங்களா அவர் சந்திச்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டாரு. அந்த கேள்வி ரொம்ப சாதாரணமானது. ஆனா அதுக்கு வந்த பதில்கள் அவரோட வாழ்க்கையே மாத்தி போட்டுச்சு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க என்ன முதல் தடவை பார்த்தப்போ என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? அவ்வளவுதான். ஒரே ஒரு கேள்வி. ஆனா அந்த பதில்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரியே இல்ல. இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை பாடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பலர் கவனிக்காத இன்னொரு உண்மையை பார்க்க போகிறோம். சரி, இப்போது மீண்டும் அந்த வாழ்க்கை பாடத்துக்கு வருவோம். முதல் பதில் வந்துச்சு. உங்களை பார்த்த உடனே நீங்க ரொம்ப அமைதியான மனிதர் என்று நினைச்சேன். அவர் சிரிச்சாரு. ஏன்னா அது உண்மைதான். ஆனா அடுத்து சொன்ன வார்த்தை அவரை ஷாக் ஆக்கிடுச்சு. அதனால உங்களுக்கு கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். அவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் அமைதியானவர் தான், ஆனா கான்பிடன்ஸ் இல்லாதவர் கிடையாது. சில நாள் கழிச்சு இன்னொருத்தர் பதில் சொன்னாரு. உங்களை பார்த்த உடனே நீங்க ரொம்ப சீரியஸான ஆளுன்னு நினைச்சேன். திரும்பவும் சிரிச்சாரு. ஆனா அடுத்து சொன்ன வார்த்தை மறுபடியும் ஷாக் கொடுத்துச்சு. உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. மக்கள் அவர் யாருன்னு பார்க்கல, அவர் எப்படி தெரியறாருன்னு தான் பார்த்தாங்க. ஆனா உண்மையான ஷாக் இன்னும் வரவே இல்லை. ஒரு நாள் ஒரு வயசான பெரியவர் பதில் சொன்னாரு. உங்களை பார்த்த உடனே நீங்க நல்ல மனுஷன்னு நினைச்சேன். அவருக்கு செம ஹாப்பி. ஃபைனலி ஒரு நல்ல பதில். ஆனா அந்த பெரியவர் அப்படியே விடல, தொடர்ந்து சொன்னாரு. ஆனா நல்ல மனுஷங்க எல்லாரும் ஸ்ட்ராங் ஆளுங்க கிடையாது. இந்த ஒரு வரி அவரை பல நாள் யோசிக்க வச்சது. ஏன்னா மக்கள் அவரை பத்தி வேற வேற விஷயங்களை நினைச்சாங்க. யாரோட பதிலும் முழுசா சரி கிடையாது, ஆனா முழுசா தப்பும் கிடையாது. அப்பதான் அவர் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சாரு. நம்ம வாழ்க்கை பூரா ஒரு தப்பான விஷயத்தை நம்பிட்டு இருக்கோம். மக்கள் நம்மளை பார்த்து முடிவு பண்றாங்கன்னு. ஆனா உண்மை வேற. மக்கள் உங்களை பார்த்து முடிவு பண்றது இல்ல. உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை வச்சுதான் முடிவு பண்றாங்க. ஒருத்தர் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு சேஃபா ஃபீல் ஆச்சுன்னா அவர் உங்களை நம்ப ஆரம்பிப்பாரு. ஒருத்தர் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மரியாதை கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவர் உங்களை பிடிக்க ஆரம்பிப்பாரு. ஒருத்தர் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு நான் முக்கியமான ஆளுன்னு ஃபீல் ஆச்சுன்னா அவர் உங்களை மறக்கவே மாட்டாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாம் எல்லோரும் மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை மாற்ற முயற்சிக்கிறோம். ஆனால் மக்களின் மனதில் இருக்கும் கருத்துக்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷமாவது சிந்திக்க வைத்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த வீடியோவும் உங்கள் பார்வையை மாற்றக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை பாடத்தை கொண்டிருக்கும். அப்படியானா ஒரு சாதாரணமான கேள்வி எப்படி ஒரு பெரிய உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது என்று பார்ப்போம். நீங்க ரொம்ப நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனா சிலர் உங்களை பலவீனமானவர் என்று நினைப்பாங்க. நீங்க ரொம்ப அமைதியானவராக இருக்கலாம், ஆனா சில பேர் உங்களை திமிர் பிடிச்சவன்னு நினைப்பாங்க. நீங்க ரொம்ப பிஸியாக இருக்கலாம், ஆனா சிலர் உங்களை அலட்சியமானவர் என்று நினைப்பாங்க. என்ன செஞ்சாலும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்த மனிதர் கடைசியில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. வாழ்க்கையின் இலக்கு எல்லோரும் உங்களை விரும்ப வைப்பது கிடையாது, எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வைப்பதும் கிடையாது. உண்மையான இலக்கு நீங்களா உண்மையா இருக்கிறது தான். ஏன்னா சரியான மனிதர்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் உண்மையான உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால இன்றிலிருந்து மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுவதை கொஞ்சம் குறைங்க. அதற்கு பதிலாக நீங்கள் யார் என்பதை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா மக்களின் ஒப்பீனியன் காலத்தோடு மாறிடும், ஆனால் நல்ல குணம், நேர்மை மற்றும் உண்மையான தன்மை ஒருபோதும் மதிப்பை இழக்காது. ஒரு கடைசி கேள்வி. நாளை யாராவது உங்களிடம் வந்து உங்களை முதல் முறையாக பார்த்தபோது நான் இதைத்தான் நினைத்தேன் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்? அதை பற்றி ஒரு நிமிஷம் யோசியுங்கள். அங்கேயே இந்த கதையின் உண்மையான பாடம் இருக்கிறது. அந்த பரிசோதனையின் முடிவில் அந்த மனிதன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். சிலர் அவனை விரும்பினார்கள், சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள், சிலர் மதித்தார்கள், சிலர் புறக்கணித்தார்கள். ஆனால் அவற்றில் எதுவும் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை. பிறகு அவன் சிரித்தான். ஏனெனில் அவன் ஒரு உண்மையை கண்டுபிடித்து விட்டான். உலகத்தின் வேலை உங்களை மதிப்பிடுவது, உங்களுடைய வேலை உங்களை உருவாக்குவது. உலகம் தனது வேலையை நிறுத்தாது, அதனால நீங்களும் உங்கள் வேலையை நிறுத்தாதீர்கள். உங்கள் குணமே உங்களை பற்றி உலகத்திற்கு பதில் சொல்லும். நன்றி.